அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் ஃப்ரம் யூஸிங் HTML அண்டு JSP ஃபைல் பற்றி பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நாம் வந்து ஒரு HTML ஃபைல் யூஸ் பண்ணுறோம். இந்த HTML ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு வெப்பேஜில் வந்து ஏதாவது ஒரு வெப்பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம HTML ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டேக் முக்கியம். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா H2 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஹெட்டிங் வந்து கொடுக்கும். ஹெட்டிங் வந்து பெருசாக கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் ஆக்ஷன் பாருங்களேன், purchase.jsp அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்குறேன். மெத்தேடு போஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். இங்கே நம்ம ஏன் போஸ்ட்னு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த HTML ஃபார்மில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாம் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, JSP ஃபைலுக்கு போஸ்ட் ஆகும். சப்மிட் கொடுத்தோம்னா அங்கே என்ன ஆகணும், ரெக்யூஸ்டாக போகும். ரெக்யூஸ்டாக போன உடனே JSP ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதான் அதோட விஷயம். அதான் நம்ம ஃபார்ம் ஆக்ஷன் சொல்லி ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வழக்கம்போல் நம்ம லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் நேம் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு இன்புட் டைப் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம சோப்புன்னு கொடுத்தோமா இன்புட்டை வாங்கணும்ல, அதுக்காக நம்ம ஒரு இன்புட் டைப் கொடுக்குறோம். லேபிள் செகண்டாக ஒரு லேபிள் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம குவான்டிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ குவான்டிட்டிக்கு ஒரு இன்புட் டைப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது நம்ம என்ன குவான்டிட்டி கொடுக்குறோமோ அது இன்புட்டாக வாங்கணுமா இல்லையா, அதுக்காக. தேர்டாக வந்து நம்ம யூனிட் ப்ரைஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு நம்ம ஒரு இன்புட் டைப் கொடுக்குறோம். அது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டு. இந்த கொடுத்த எல்லா இன்புட்டையுமே என்ன பண்ணணும்னா JSP ஃபைலுக்கு ரெக்யூஸ்டாக சப்மிட் பண்ணணும். அதுக்கான சப்மிட் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான வேல்யூ தான் வந்து அந்த ஃபார்ம் ஆக்ஷன் purchase.jsp அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் மட்டும்தான். ஒரு HTML ஃபைலை மட்டும் க்ரியேட் பண்ணோம். அந்த HTML ஃபைலில் டிசைன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேமு, அதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, அதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸு, யூனிட்டு, அதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சப்மிட் பட்டன். இந்த பேசிக்கான ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மட்டும், அந்த டிசைன் மட்டும் தான் HTML பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். மற்றபடி ஆக்ஷன் பண்ணுறது, உள்ள ப்ராசஸ் பண்ணுறதுலாம் யாருன்னா JSP ஃபைல் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த கோடிங்கில் பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் JSP ஃபைல் கொண்டு வரேன். ஸோ இந்த ஃபைலை பாருங்கள். இந்த ஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ராடக்ட் நேம்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ப்ராடக்ட் நேம் வந்து என்ன டைப்பில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கில் தான் வரும். இப்போ நம்ம ஹமாம் சோப் அப்படின்னு தரோம்னா, அந்த ஹமாம் சோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HAMAM இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ நிறைய கேரக்டர் வந்து சேர்ந்துருக்குங்களா, அதனால் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ரெக்யூஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ரெக்யூஸ்ட்டு கெட் பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நேமை நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி இன்டீஜர். இப்போ நம்ம வந்து சோப்போட குவான்டிட்டி கொடுக்குறோம், ஒரு 40 சோப்புன்னு தரோம் அப்படின்னா, அந்த 40 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஹோல் நம்பர். ஸோ அதை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஏன்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கு தான் தெரியும். அதில் பண்ணுற அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், இன்டீஜர் பார்ஸ் இன்டீஜர் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம வந்து குவான்டிட்டி கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு பேராமீட்டர் செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ப்ரைஸு. யூனிட் ப்ரைஸ் வந்து டபுளில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், அதை வந்து டபுளில் கொடுத்துக்கிறேன். ஸோ டபுளும் தெரியாது, அது என்ன பண்ணுறோம், நம்ம இன்டீஜராக அதாவது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது டபுள் பாஸ் டபுள் அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நம்ம பேராமீட்டரை செட் பண்ணுறோம். தென் லாஸ்ட்டாக வந்து டோட்டல். இந்த டோட்டல் காஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம டபுளில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இந்த டோட்டல் காஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கொடுக்கக்கூடிய இந்த குவான்டிட்டியும் நாம் கொடுக்கக்கூடிய யூனிட் ப்ராசஸையும் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அந்த வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணுதுன்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. அந்த வேரியபிள் டைப்பு தான் டபுள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றா சீரிஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி, யூனிட்டு, டோட்டல் காஸ்ட். இப்போ இந்த JSP ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, HTML ஃபைல் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, ப்ராடக்ட் நேம் ஹமாம் சோப், குவான்டிட்டி 40, யூனிட் ப்ரைஸ் 37 ரூபா 50 பைசா. இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கால்குலேஷனை இங்கே ஃபாலோ பண்ணுறது யாருன்னா இந்த JSP ஃபைல் தான். அப்போ HTML ஃபைல் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மேக்கப் மட்டும்தான்.
ஒரு மேக்கப் மட்டும் தான் பண்ணுது. ஆனால் ப்ராசஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா ஜேஎஸ்பி ஃபைல் தான். ஏன்னா இந்த கால்குலேஷன் நடத்துகிறதே யாருன்னா ஜேஎஸ்பி ஃபைல். இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அங்கே இருக்க டேட்டா ப்ராத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி திரும்பவும் அதே வெப் பேஜில் நமக்கு என்ன பண்ணோம், ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுது. இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் ஐடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு நேராக வந்தீங்கன்னா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. இதை கொடுத்த உடனே நமக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ப்ராஜெக்ட் நேம் வந்து என்னென்னா நம்ம கொடுக்கலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பர்ச்சேஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சர்வர் இருக்குது, அதோடைய வெர்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மெயின் ஜாவா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. கிரியேட்டு வெப் எக்ஸ்எம்எல் டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர், இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக் பண்ணி ஆகணும். டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 5 அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம கிரியேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் கவனிக்கணும், அதோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் ஆகும். அது கீழே எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே மெயினை கிளிக் பண்ணுங்கள். மெயினை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வெப் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப் ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நேராக எங்கே வரீங்க, ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நேம் கேட்கும். ஸோ நேம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா xcv.html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு HTML ஃபைல் கரண்ட் வெர்ஷன் எதுவும் மாற்றாதீங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு டைப் பண்ணால் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து கோடிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கோடிங் வச்சுருக்கிறேன். அந்த கோடிங் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணும்போது எந்த ஒரு டேகும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த பேஜ் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து ஃபார்ம் டிசைன் மட்டும் தான் பண்ணும், வேறு எதுவும் பண்ணாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து பர்ச்சேஸ் 5, அதை நீங்கள் மேலே கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ கொடுங்க. நியூ கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஜேஎஸ்பி ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஜேஎஸ்பி ஃபைல் கிளிக் பண்ணதுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஜேஎஸ்பி ஃபைல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்குறோம், பர்ச்சேஸ்ன்னு தான் கொடுத்துருக்குறோம் ஃபார்ம் ஆக்ஷன். ஸோ அந்த பர்ச்சேஸ் தான் இங்கே கொடுக்கணும் நம்ம, அப்போ தான் நமக்கு ஃபார்ம் ஆக்ஷன் நடக்கும். ஸோ பர்ச்சேஸ்ன்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அங்கே எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, பர்ச்சேஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் கவனிக்கணும், மேலே வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குமோ அதை வந்து எதுவும் பண்ணாத. நீங்கள் அதோடைய என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், கண்டென்ட் டைப் என்ன, அதோடைய கேரக்டர் செட் என்ன, அதோட என்கோடிங் என்னென்ன காமிச்சிட்ருக்கோம், அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய ஜேஎஸ்பி ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். பட் நான் வந்து இந்த வீடியோ பெருசாக போனாலும் வந்து டைப் பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டைப்பில் வந்து காப்பி பண்ணி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் ஐடி வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணும்போதும் பேஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ் ஆகாமல் பண்ணணும் நீங்கள். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். நீங்கள் ரன் பண்ணும்போது மேலே ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கேட்கும், சேவ் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம சர்வருக்கு என்ன சர்வரில் நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும், டாம்கேட் சர்வர். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பர்ச்சேஸ் 5 நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமை சூஸ் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஓகே பண்ணுங்கள். இப்போ கம்பைல் ஆகிட்டுருக்கு. லோக்கல் ஹோஸ்ட்டில் நமக்கு வந்து ரன் ஆகுது. சின்ன எரர் இருக்குது, அதை பார்த்து ஓகே. எரர் வந்து நம்ம க்ளியர் பண்ணியாச்சு. அது என்ன எரர்னால், நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே வந்து மேலே நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம், அதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே வந்து இங்கே கிளிக் பண்ணி ரன் பண்ணவும் ரன் ஆகலை.
ரன் ஆகும், பட் சம்டைம்ஸ் ரன் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக நம்மளுடைய ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே வந்து அந்த வெப் ஆப்பை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்ச்சேஸுங்கிற ஒரு JSP ஃபைலும் xcv.htmlங்கிற ஒரு HTML ஃபைல் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த HTML ஃபைல் மேலே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ரன் ஆஸை கொடுத்துட்டு சர்வரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் திரும்ப நம்ம எந்த சர்வரில் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும். அந்த சர்வரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேமை சூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம ரன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பர்ச்சேஸ் ஃபார்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா H2ங்கிற ஒரு டேகு. இது வந்து ஒரு லேபிள், இது இன்புட் டைப்பு, லேபிள் இன்புட் டைப்பு, லேபிள் இன்புட் டைப்பு. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேலையை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? கொடுக்குற வேலையை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதை இன்புட் டைப்போட ஒரு ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டன். இந்த சப்மிட் பட்டன் தான் என்ன பண்ணணும்னா ஃபார்ம் ஆக்ஷன் பண்ணும். அதாவது இது வந்து ரெக்யூஸ்ட்டு JSP ஃபைலில் வந்து ரெஸ்பான்ஸு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு சோப் நேம் கொடுக்குறேன், நேச்சர் பவர் அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். நேச்சர் பவர்னு கொடுத்துக்கிட்டேன். குவான்டிட்டி வந்து நான் வந்து ஒரு 10 குவான்டிட்டி கொடுத்துக்கிட்டேன். 10 கொடுத்துக்கிட்டேன். யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா. சரி, 56 ரூபா ஒரு சோப்போட விலை கொடுத்துருக்குறேன். இப்போ சப்மிட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் ஆகிட்டு JSP ஃபைலில் போயிட்டு அந்த JSP ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கொடுத்த அந்த ப்ராடக்ட் நேம் அப்படியே வாங்கிக்குது, குவான்டிட்டி வாங்கிக்குது, யூனிட் ப்ரைஸாக வாங்கிக்குது. இங்கே இந்த டோட்டல் காஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பண்ணுது, டபுளில் வந்து டோட்டல் காஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம கொடுத்த குவான்டிட்டியும் யூனிட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணி நமக்கு வந்து இங்கே அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? அவுட்புட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இதுதான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் பண்ணுறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு 8080. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு மெஷினில் கிளைண்ட்டையும் சர்வரையும் நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JSP ஃபைல் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் பேஜ், HTML வந்து ரெக்யூஸ்ட் பேஜின்னு சொல்லுவோம். அப்போ HTML வந்து என்ன பண்ணுது, நம்ம கொடுக்கூட டிசைனுடைய வேல்யூ பூரா வாங்கிக்கிட்டு ஃபார்ம் ஆக்ஷன் பண்ணி JSP கொண்டு போய் JSP என்ன பண்ணுது, அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம திரும்ப என்ன பண்ண வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ரெக்யூஸ்டு ரெஸ்பான்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.